Taste the Daily. இங்கே நாங்கள் இந்தியா கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி என்றெல்லாம் வாய்கிழிய பேசிக் கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் அங்கே இந்தியா கூட்டணி இன்னும் அப்படியே இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு அந்த கூட்டணியின் எதிர்காலத்தின் மீது சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர், இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்றும், அந்த கூட்டணி இன்னும் அப்படியே இருக்கிறதா, அதன் எதிர்காலம் என்னவாக போகிறதோ என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்றும் தன் மைண்ட் வாய்ஸை உள்ளது உள்ளபடியே போட்டு உடைத்து விட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் சூழலில் இவருடைய இந்த பேச்சு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்குகள் எப்படி வேண்டுமானாலும் மாற வாய்ப்பிருப்பதாக பலரும் கணிக்கக்கூடிய சூழலில் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக அதன் கூட்டணி கட்சிகளை பெரியண்ணன் மனோபாவத்தோடு அணுகுவதாகவே பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூட்டணி கட்சியினரும் எப்போது திமுக கூட்டணியிலிருந்து பிய்த்து கொண்டு போகலாம் என்று தினமும் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் திமுக அரசின் ஆட்சி மீது கடந்த காலங்களில் விமர்சனம் வைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள். இது ஒருபுறம் என்றால், காங்கிரசின் மிக முக்கிய தலைவரே இந்த கூட்டணியின் உறுதித்தன்மை பற்றி சந்தேகம் கிளப்புகிறார் என்றால் அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகத்தானே அர்த்தம். அப்படித்தானே அதை புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் தங்களுக்கு மரியாதை இல்லை என்று புலம்பும் கட்சிகள் தற்போது ப. சிதம்பரத்தின் இந்த வார்த்தைகளை தங்கள் மைண்ட் வாய்ஸாகத்தானே நினைப்பார்கள். எப்போதும் கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தல் களத்தில் இறங்கும் திமுகவுக்கு இந்த பேச்சுக்களை எல்லாம் பார்க்கும்போது ஒருவித கிலி ஏற்படுவது இயல்புதானே. ஆக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக கூட்டணி விரிசல் அடைய தொடங்குகிறதா? பொங்கி எழும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கோபத்தால் விளையப் போவது என்ன? திமுக கூட்டணியில் ஆரம்பித்துவிட்ட கலக குரலால் அடுத்து வரப்போகும் 2026 தேர்தலில் கூட்டணி கணக்குகள் மாறப்போகிறது என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.